வெல்கம் டு மை சேனல். ஒரு சிறிய அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் பல நூற்றாண்டுகள் பழமையான ஒரு மிகப்பெரிய மரம் இருந்தது. அதன் கிளைகள் வானத்தை தொடும் அளவுக்கு உயரமாகவும் அதன் நிழல் பல குழந்தைகள் விளையாடும் அளவிற்கு மிகப்பெரியதாக இருக்கும். ஆனால் அந்த கிராமத்தினர் அந்த மரத்தினை பார்த்து பயப்படத் தொடங்கினார்கள். ஏனென்றால் இரவு நேரங்களில் இந்த மரத்தில் சில அபாயகரமான ஒலிகள் கேட்கும் என்று அவர்கள் கூறினர். சிலர் அதை பேய் மரம் என அழைத்தனர். அவர்கள் நினைத்தார்கள் இந்த மரத்தில்தான் பேய் வாழ்கிறது. அதனால் அவர்கள் அந்த மரத்தை வெட்ட முடிவு செய்தார்கள். ஆனால் கிராமத்தில் ஒரு சிறுவன் மட்டும் அந்த மரத்தை பற்றி வேறு விதமாக நினைத்தான். அவன் தினமும் அந்த மரத்தின் கீழ் அமர்ந்து விளையாடுவான். மரத்தின் இலைகள் காற்றில் அசையும் போது அது பேசுவது போல அவனுக்கு தோன்றியது. அந்த சத்தத்தில் ஒரு தாய்மையோ ஒரு பாசமோ இருப்பதை அவன் உணர்ந்தான். ஒரு மாலை நேரத்தில் சூரியன் மறையும் வேளையில் அவன் அந்த மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தான். காற்று மெதுவாக வீசியது. அப்போது ஒரு அதிசயமான ஒளி அந்த மரத்தின் தண்டில் தோன்றியது. அது ஒரு ஆவி. ஆனால் அந்த ஆவி அவனை பயமுறுத்தவில்லை. அதன் முகம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருந்தது. அந்த ஆவி அந்த சிறுவனை பார்த்து இயற்கையை அழிப்பதால் ஏற்படும் விளைவுகளை பற்றி எடுத்து கூறியது. அந்த நொடியில்தான் சிறுவன் உணர்ந்தான், இது ஒரு பேய் அல்ல, இது அந்த மரத்தின் ஆவி. அது இயற்கையை காப்பாற்ற முயற்சிக்கிறது. மனிதர்கள் மரங்களை வெட்டுவதால் காடுகள் அழிவதைக் கண்டு துன்புறுகிறது என்று. மறுநாள் காலை அந்த மரத்தை வெட்ட வந்தவர்களையும் அந்த கிராமத்து மக்களையும் பார்த்து அவன் மிகவும் துணிச்சலாக இயற்கையை காப்பதுதான் நமது கடமை. மேலும் அவன் மரங்களின் அருமையை எடுத்து கூறி அந்த மரத்தை வெட்டுவதை தடுத்து நிறுத்தினான். பிறகு கிராமத்தினர் அந்த மரத்தினை வெட்டும் எண்ணத்தை கைவிட்டனர். மறுபடியும் குழந்தைகள் அந்த மரத்தின் கீழ் மீண்டும் விளையாடத் தொடங்கினர். காற்று வீசும்போது அந்த மரத்தின் கிளைகள் மெதுவாக அசையும் போதும் அது மகிழ்ச்சியாக சிரிப்பது போல இருந்தது. அந்த நாளிலிருந்து அந்த மரம் பேய் மரம் அல்ல, இது ஒரு புண்ணிய மரம் என மக்கள் அனைவரும் அந்த மரத்தை வணங்கத் தொடங்கினார்கள். மரங்களை வெட்டாமல் நாமும் நமது இயற்கை வளங்களை நம்மால் முடிந்தவரை காப்போம்.